ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஜராத் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரான டேஸ்டான ஒரு சாம்பார், கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்திருக்கோம். நான் 2 பேருக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பருப்பு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய தக்காளியை நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போது தக்காளியும் லைட்டாக வதங்கணும். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி இன்றைக்கி நான் என்ன காய்கறிலாம் சேர்க்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். கத்திரிக்காய் 1 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1, கொஞ்சமாக சொரக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த காய்கறியை. நல்லா காய்கறியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கரண்டியை வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா இந்த கரண்டியாலே இந்த பருப்பை வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். நான் வந்து 2 பேருக்கு தான் சமைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றாப்புல சாம்பார் பொடி அதிகமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லாவே கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம இதில் இந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது இந்த காய் பருப்பு வேக வச்ச இந்த குக்கர்லேயே நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த காய்கறி சாம்பார் கொதித்த உடனே நம்ம இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து விட்டுக்கலாம். இதில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து துருவின தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். சாம்பார் இறக்கிக்கலாம். தேங்காய் வந்து வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். தேங்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போது தேங்காய் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்லேயே சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.